திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் வந்து கடுமையாக மழை பெய்ததன் காரணமாகவே தண்ணீர் வந்து விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது வடிய தொடங்கிய வெள்ள நீரில் இந்த தற்போது தொடங்கிய புயல் சின்னத்தின் காரணமாக நேற்று மாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழையே பெய்தாலும் ஆனாலும் அந்த தொடர்ந்து பெய்து வரும் தண்ணீர் மழை காரணமாக கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள தண்ணீர் வந்து முழுமையாக தண்ணீர் தேங்கி விளைநிலங்கள் வந்து மூழ்கிறது. குறிப்பாக தற்போது சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த தண்ணீர் வந்து மூழ்கி உள்ளது. வயலும் வாய்க்காலும் ஒரே அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் வந்து வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக ஒரு ஏக்கர் கொண்டிருக்க 30,000 ரூபாய் வரை செலவு செய்து தற்போது பயிர்கள் வளர்ந்து வரும் நிலையில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். தொடர்ந்து தண்ணீர் இருப்பதால் பயிர்கள் வந்து அழுக தொடங்கியுள்ளதும் எனவும் விவசாயிகள் வந்து வேதனை அடைந்து வருகின்றனர். இந்த மழை பாதிப்பு காரணமாக மருதவனம், மாங்குடி, குளமாணிக்கம், எடையூர், உதயமார்த்தாண்டபுரம், வடசங்கேந்தி, குமாராபுரம், பகுதியில வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தண்ணீர் வந்து பாதிப்புக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் வெங்காய தாமரைகள் வந்து முற்றிலுமாக பரவி உள்ளது. இதன் காரணமாக தண்ணீரின் ஓட்டம் வந்து முற்றிலுமாக தடைப்பட்டு தண்ணீர் வந்து அந்தந்த கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதுக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் கிட்டாச்சி இயந்திரங்கள் மற்றும் ஆட்களை கொண்டு வெங்காய தாமரைகளை வந்து அகற்றினாலும் அதிக கிலோமீட்டர் அளவிற்கு முழுமையாக பரவியுள்ளதால் அதிக இயந்திரங்களை கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில வந்து இந்த வெங்காய தாமரை அகற்றினால் மட்டுமே தண்ணீர் வடியக்கூடிய சூழ்நிலை. தற்போது வந்து மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதிக இயந்திரங்களை கொண்டு உடனடியாக அனைத்து கிராமங்களிலும் எங்கெங்க பாதிப்புகள் உள்ளதோ அனைத்தையும் தண்ணீரை வடிய வைத்தால் மட்டுமே வீடுகளை வந்து அடுத்த கட்டமாக தண்ணீர் மூழ்காத ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை உள்ளது என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது.